ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஜிஎம் மசாலாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க இந்த கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு நான் இங்கே 1/4 கப் அளவு ஆகிறவளுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 3/4 கப்பு பால் பவுடர், 1 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி. இந்த எல்லா பொருளையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறது நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்கிறதுக்கு இப்போது எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிக்குவோம். நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு காய்ச்ச வேண்டாம், லைட்டாக அது சூடானால் போதும். நெய் காய்ச்சிட்டு இருக்கும் போதே எண்ணெயும் சேர்த்துக்குவோம். அந்த நெய் லைட்டாக காஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற கடலை மாவையும் ஒரு ஃப்ரைங் பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப இல்லாமல் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். அந்த மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவையும் சரிச்சு எடுத்துக்குவோம். நம்ம சலிச்சுக்குவோம். நம்ம எதுக்கு சலிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடலை மாவை வறுக்கும் போது இந்த குட்டி குட்டி லம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஸ்வீட் ஒழுங்காக வராது. அதனால் இந்த லம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நீட்டாக சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பால் பவுடரும் கடலை மாவையும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை சரியான ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்குவோம். இது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். இன்னும் நமக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் மிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம மைசூர் பாக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த 1/2 கப் சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுக்கலாம். அதாவது இது ஒரு 300 கிராம் அளவு வரும். அதோட 1/2 கப் வரைக்கும் தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். நாங்கள் சரியான பக்குவம் பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி வருது பார்த்தீங்களா. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி விட்ட உடனே நல்லா இப்படி ஜெல்லு மாதிரி வரணும். இதுதான் நம்ம ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதிலே ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கிண்டிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதுதான் சரியான பக்குவம். இதுவே ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த எண்ணெயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறோம். அதில் நம்ம சூட்டோடு இதை நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கலவையும் ஒரு பவுலில் போட்டிருக்கிறோம். இது ஒரு 1 மணி நேரம் நல்லா இதை நம்ம காய வச்சுருவோம். பாருங்கள், நம்ம மைசூர் பாக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோடனே பர்ஃபெக்டான சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி பாருங்கள், நம்ம பீஸ் போட்ட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், ரியலாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கீ மைசூர் பாக்கு மாதிரியே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.